வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்கலாம். அதாவது 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 6ஆம் தேதி சனிக்கிழமை நவம்பர் வரைக்கும் உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தனவரவு இருக்கும். செய்யக்கூடிய செயல்களில் கடுமையான உழைப்பு உண்டு. ரிசல்ட்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க ஒரு வசனம், உழைப்பவனுடைய வேர்வை தரையில் விழுறதுக்கு முன்னாடி கையில் கூலி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் இதில் அப்படி இருக்காது. நிறைய வேர்வை விழுந்துன்னே இருக்கும். கூலி வர வேண்டிய கூலி கொஞ்சம் அப்படி டிலே ஆகும். இதோ வந்துகிட்டே இருக்குது ஆனால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சில தாமதங்கள் தடைகளில் பற்றி பேசக்கூடிய காலம். தொழிலில் வந்து சேர வேண்டிய ஒரு பெனிஃபிட்ஸுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்போ பொறுமையை இழப்பீர்கள். ஆனால் பொறுமையை இழப்பதால் எந்த நன்மையும் இல்லை. பிபி தான் ஏறும். பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் இந்த வாரத்தை பொறுத்தவரையில். எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை. ஆனால் தாமதம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அப்போ அந்த கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில தாமதங்கள் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்டு போவீங்க, 4 மணிக்கு ஃப்ளைட்டு சாயங்காலம், 2 மணிக்கு போய்ட்டு 2:30 மணிக்கெல்லாம் செக்இன் பண்ணியாச்சு. அவன் கூகுளாக சொல்லுவான், 4 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவான், 2 மணி நேரம் லேட்டாக வருதுன்னு. ஐயோ 2 மணி நேரமா, சரி 6க்கு போயிடுவோம், இன்னும் 1 ஹவரில் வந்துடுங்கன்னு 6 மணிக்கு சொல்லுவான். 7 மணி. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ளைட் வந்து இது ரெடியாக இது கிளம்பணும், 8 மணி கிளம்பும் கடைசியில். அப்போ இதை என்ன செய்ய முடியும்? வழியே இல்லை, அங்கே போய் உட்காந்து தான் ஆகணும். இப்போது ட்ரெயினில் போகிறோன்னா, ஐயா இந்த வாடகை என் ட்ரெயின், கார் எடு அப்படின்ட்டு காரில் போய்டுவீங்க. ஏதோ ஒரு ஆல்டர்னேட் பார்ப்பீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. அதுபோல் சில நேரங்களில் இன்னெவிட்டபிள் திங்ஸ் இருக்குது. அதனால தான் பொறுமையும் நிதானம் அவசியம் சொன்னேன். மற்றபடி எந்த தவறும் இல்லை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.